2026 கண்டிப்பா நான் இதே கலாட்டால அவார்டு வாங்குவேன்னு சொல்ல வந்தேன். Galata Digital Stars 2024 title sponsor GT Holidays, South India's #1 travel partner, supported by Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland refined sunflower oil, Terenum Homes, brand of trust, associate sponsor Darling, 2025 New Year deals, latest smartphone at lowest EMI. Shinlac Specialty Coating, always shining Shinlac. Education partner Velamal Nexus. Food partner Topivapa Biryani. Sweet partner Nandini Sweets. Beverage partner British Empire Packaged Drinking Water. உண்மையிலே நான் ரொம்ப பிரமிச்சு போனேன் இந்த மாநாட்டை பார்த்து. தலை தலை கடவுளே கடவுளே 17,000 மேடை, 17 நாடுகள், 30 வருடங்களாக டெலிவிஷன் சினிமான்னு அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வராரு. ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகள் அழுவதியே அட பறவையும் அழ அறியா. 2026 கண்டிப்பா நான் இதே கலாட்டால அவார்டு வாங்குவேன்னு சொல்ல வந்தேன். அடுத்த விருது என்ன கேட்டகரி அண்ட் யார் வாங்க போறாங்கன்னு ஏவி பார்த்து தெரிஞ்சுப்போம். Galata Digital Stars 2024 Most Loved Couple of the Decade, and the winner is Robo Shankar and Priyanka Robo Shankar. Nice. ஸோ இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வி லவ் டு கால் அகெயின் மிஸ்டர் பிரவீன் பெனட், பிகாஸ் எல்லாரு கூடயுமே உங்களுக்கு அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது சார். யாராக இருந்தாலும் குறைஞ்சது இவர் ஒரு 15 வருஷமாச்சு தெரியுன்ற மாதிரி தான். எஸ் பிரவீன் பெனட் சார், எனக்கு தெரிஞ்சு ரோபோ சங்கர் சாரோட அந்த ஒரு வளர்ச்சியை நீங்கள் ரொம்ப ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்த மாதிரி அது எதில் அந்த ஒரு ரூமை திறந்தாவே ஒரு 3 பேரும் சிரிப்பாங்கன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நடிகரா, தந்தையா, கணவரா, எல்லா வகையிலுமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கிறாரு. ஸோ எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் இருக்காரு. ஃபஸ்ட்டு நான் கலக்க போவது யார் அப்படின்ற ஒரு ஷோவில் தான் நான் கோ டைரக்டராக நான் இருந்தேன். தாம்சனும் நானும் தான் அந்த ஷோவை பண்ணோம். கலக்க போதா சீசன் 3, அண்ணன் சீசன் 1, சீசன் 2 இருந்தீங்களே, சீசன் 1. ஓகே. ஸோ அப்போ நாங்கள் ஆடிஷன் பண்ணுறோம், ஒரு ஊருக்காக போகிறோம், மதுரை, திருச்சி, எல்லா ஊருக்கும் போயிட்டு நாங்கள் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போது எங்கள் டீம் புதுசு. தாம்சன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், நான் ஆனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸு எல்லாமே புதுசு. அப்போ ஒரு வாட்டியும் ஒரு ஊரில் ஆடிஷன் பண்ணும்போதும் தாம்சன் சொல்லுவாப்பில், ரோபோ சங்கர் மாதிரி ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஊருமை போய் அதுக்கப்புறம் அந்த சீசன் தான் சிவகார்த்திகனும் வந்தார். அந்த சீசன் 3லலாம் வந்தார். ஸோ அவரெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நாங்கள் சென்னை அப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த மாதிரி ரோபோ சங்கர் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே இல்லை, அவர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நமக்கு அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. அப்போது எனக்கு அண்ணனை பழக்கம் இல்லை, அதுக்கப்புறம் தான் எனக்கு அண்ணன் பழக்கம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காமெடின்றது இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் ஜாப், அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் வராது. இப்போ ஒருத்தரை சிரிக்க வைக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது எனக்கு தெரியும். அந்த ஷோ நான் ஒர்க் பண்ணனால எனக்கு தெரியும். இப்போது ஒரு ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது நிறைய படத்துடைய சாயல் இருக்கும்.
ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் ஒரு சில இதை பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம் ஒரு விஷயம். ஆனால் காமெடி வந்து கற்றுக்கலாம் முடியாது. அது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு இன்பில்ட் டேலண்ட், அது இயல்பாக வந்தால் தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். முக்கியமாக உங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டேலண்ட் அண்ணன்ட்ட இருக்குது. அந்த அண்ணன் அவ்வளோ பெரிய டேலண்ட்டு. ஒரு டிவியில் மிமிக்ரி பண்ணுறவர் இவர் எப்படி சினிமாவில் ஜெயிப்பார் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேருக்கெலாம் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்காது, ஜெயிக்க முடியாது. டஃபஸ்ட்டு ஜாப்பு. அண்ணன் ஜெயிச்சு நிற்கிறாப்லையே. இப்போ வரைக்கும் அண்ணன் ஜெயிச்சுட்டு நிற்கிறாருன்றப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ணனோட நான் ஒர்க் பண்ணதில்லை, நான் அவர் படம் தான் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச். அண்ணனுக்கு நான் விருது கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இந்த முறையும் வந்து அவார்ட் கொடுத்தது. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ஆக்சுவலாக எல்லாருக்கும் மதிய வணக்கம். ஸோ பிரவீன் சார் சொல்லிட்டு போனார், ரோபோ அண்ணா வந்து எங்களுக்கு முன்னாடி சேனலில் இருக்கார், அவருக்கு நான் அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம்ண்டு. பட் எனக்கு ஸ்பெஷலாக இந்த அவார்டு அவர் கையில் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சரவணன் மீனாட்சி 1 பண்ணும்பொழுது நான் வந்து ஒரு மதர் கேரக்டருக்கு ஒரு 2 டேஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு சடனாக எனக்கு கால் பண்ணி கேட்டார். நான் சொன்னேன், சார் நானா மதரு அப்படின்னா, இல்லை நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணினேன். நான் அப்போ தான் ஆரம்பித்தது அந்த மதர் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து 2-3 யூடியூப் சீரீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மதராக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நிறைய பண்ணணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு பெரிய டிஜிட்டல் ஸ்டார் அவார்டு தான் இந்த அவார்டு என் கையில் இருக்கிறது. அதுவும் இவரோட நின்று வாங்கும்பொழுது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ ஆல். எஸ் ரோபண்ண முன்னாடியே சொன்ன மாதிரி 15,000க்கும் மேற்பட்ட மேடைகள், 50க்கும் மேற்பட்ட நாடுகள், 30 வருடங்களாக 70 பாதி உலகத்தில் 17 சூப்பர்ண்ண. ஸோ இவ்வளோ நாடுகளுக்கு போனாலும் இப்பயும் இங்கே இருக்கிற இவ்வளோ மாணவர்கள் எல்லா தலைமுறையினருக்கும் உங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல எனக்கு வந்து எத்தனையோ விருதுகள் நிறைய வாங்கிட்டேன். பட் நான் வாங்கின முதல் டிஜிட்டல் விருது கலாட்டா விருது தான். இதுதான், இந்த மேடை தான். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அந்த டீமுக்கு, நம்மளையும் ரெகக்னைஸ் பண்ணதுக்கு. ஏன்னா எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய போதையே வந்து கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டல் தான் நம்மளை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறது. இப்போ நான் பண்ண பீரியடில் நான் முதல்ல பிரவீன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் வந்து அந்த விருதை கொடுத்ததுக்கு அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் பண்ணும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா அந்த 2000 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. நம்ம ப்ராசஸிங் ஆகி நம்ம வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவருக்கு நம்ம பிடிச்சி போய் அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்து அதில் நம்ம பேசுகிற டைலாக் வந்து அதை வந்து எடிட்டர் தூங்காமல் நம்ம கத்திரிக்கோளை வந்து நம்ம முகத்தில் வைக்காமல் கத்திரிக்கோளில் வைக்காமல் எடிட் பண்ணாமல் கட் பண்ணி அப்புறம் டப்பிங்கில் அது சென்சார் ஓகே ஆகி அன்னைக்கு டேட்டில் அது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது நம்ம கூட ஒரு 15 படம் ரிலீஸ் ஆகும். நம்ம ஊர்லேயே சொல்லியிருப்போம் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு. அந்த 15 படத்தில் ஒரு ஷோ கொடுப்பான், அதுவும் ப்ரைம் ஷோவாக இருக்காது. காலையில் 9 மணிக்கு கொடுப்பான். 9 மணிக்கு வர்ற 10 பேர் நம்ம ஸ்க்ரீனில் வரும்போது செல்லை நோண்டாமல் இருக்கணும். செல்லை நோண்டிட்டு நம்மளை பார்க்காம விட்டான்னா போச்சு. அதை தாண்டி நம்மளை பார்த்து கைத்தட்டல் வாங்கி அதை வெளியே 4 பேர்கிட்ட சொல்லி அடுத்த இயக்குனர்கிட்ட போய் நமக்கு வாங்கி போடுறது இவ்வளவு பெரிய ப்ராசஸிங்கு. ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் வந்து யூடியூப்ல ஒரு செகண்ட் இன்ஸ்டாகிராமில் போட்டாங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய மேடை கொடுத்து அவங்கள கௌரவிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து கலாட்டாவுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்து மோஸ்ட் லவ்டு கப்பல் அப்படிங்கும்போது ஐ திங்க் நீங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன். அண்ட் வந்து ஆனால் பல மேடைகள் நீங்க பார்த்துருக்கீங்க. 30 வருஷம் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்டனிட்டி தானே. ஆனால் இது பண்றீங்களா அப்படின்னு கேட்டதும் ஓகே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியோட. இப்போ அண்ணன் இந்த யூடியூப் அண்ட் டிஜிட்டல் பத்தி பேசுனதே தெனாலி படத்துல கமலஹாசன் பேசியிருப்பார்ல தொடர்ந்து, அது போல ஒரு ஃபீல் கிடைச்சது. அண்ட் அது உங்களோட ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நாள் ஆச்சுனே அதை கேட்டு அப்படின்னு சொன்னா உடனே முதல்ல ரெடி ஆகி நீங்க வந்து எங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து இசைஞானி இளையராஜாவும் நம்ம நாகூர் அனிஃபாத்தா
இஸ்லாமிய பாடகர், அற்புதமான பாடகர். இவங்க 2 பேரும் போய் கிரவுண்டில் மேட்ச் பார்த்தா ஆ எப்படி ஃபீல் பண்ணி பாடியிருப்பாங்க. ஆ ராஜா சாரும் வரும். அது ஓகேனே. ஆனா அது எங்க சைடுல இருந்து ரெக்வெஸ்ட் வந்து தென்னாலி கமல் சாரோட அந்த சரி, டயலாக் first அந்த இது பயம் பண்ணிடலாம், first இது dialogue பண்ணிடலாம், நீங்க வந்து இருங்க. பண்ணனும் நாங்க ஆசைப்படுறோம். தெனாலி கமல் ஆமா. ஃபைனலாக எஸ்ஏசி. அதேதானே. ரெடினே ரெடி. இங்கே எத்தனை பேர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கீங்க? எனக்கு சுத்தமாக கிரிக்கெட் பிடிக்கவே பிடிக்காது, அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கையில் பாலை வச்சுக்கிட்டே நோ பாலும் தான். ரொம்ப லேட்டாக புரியுதோ? டிஜிட்டல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புரியும்னு நினச்சேன். ஓகே, இப்போ இசைஞானியும் நாகூர் ஹனீஃபா அத்தா 2 பேர் வந்து கிரவுண்டில் மேட்ச் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணி பாடியிருப்பாங்க. கடைசி சுச்சுவேஷன், அதாவது இதில் ஜெயிச்சா தான் ஃபைனல் போக முடியும் அப்படின்ற நிலைமையில இந்தியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இசைஞானி எப்படி பாடியிருப்பாரு? அறியாத பேட்டிங், புரியாத பவுலிங், ரெண்டும் இங்கே கால வாரு நேரம், அடியாத்தி பந்து பறக்குதே, அடியாத்தி கப்பு போகுதே, ரெண்டும் இங்கே கால வாரு நேரம். இந்த கிரவுண்டில் மழை வந்தா இன்னைக்கு பொழுது விடிஞ்சிடும், இந்த கிரவுண்டில் மட்டும் மழை வரலைனா ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவோம். அடியாத்தி 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 இந்த கிரவுண்டில் அறியாத பேட்டிங், புரியாத பவுலிங், ரெண்டும் இங்கே கால வாரு நேரம். இது வந்து ராஜா சார். இதே நாகூர் ஹனீஃபா அத்தா வந்து பாடியிருந்தா அப்படி பாடியிருப்பார். அவர் மாதிரி பாடுறதுக்கு இன்ன வரையும் பாடகர்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாடகர் நாகூர் ஹனீஃபா அத்தா வந்து பாடியிருந்தா. நட்ட நடு கிரவுண்டினிலே நான் பந்தை வீச, அந்த பந்தை பேட்ஸ்மேனும் ஒரு சாத்து சாத்த, சிக்ஸருக்கு போகுதையா, ரன் ரேட்டு ஏறுதையா, இந்த கதையை எங்கே சொல்லுவே, போனது பந்தல்ல கப்தான், கப்போனாலும் திரும்பாது மானமே, அடடே டோனி கலங்காதே. Oh my Great, god. great, fantastic, sir. ஓகே, தென்னாலியா? தெனாலி, please. தெனாலி. நான் வந்து பயங்கரமான பக்தன் ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களுக்கு. முதல்ல கமல் சார் வந்து நார்மலாக இந்த டிஜிட்டல் அவார்டுக்கு வாழ்த்தி பேசிட்டு அப்படியே தென்னாலிக்கு போகிறார். ஓகேனே சூப்பர். இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையாது. நாங்களே குட்டிக்கரணம் அடித்து அந்த மாதிரி வந்த காலங்கள் வேறு. இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளவு அழகான பிளாட்ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்கன்னா இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெனாலி அம்மா சீன், அந்த அம்மா சீன் பத்தி பேசணும். அது சிங்கிள் ஷாட்ல பண்ணிருப்பாரு. ஆமா. நானும் அம்மாவும் இளங்கையிலிருந்து வந்தவங்கள். நம்மட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று நினைத்து எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவங்கள். நானும் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் மூடுத்தி கொண்டு மணவரையில் அமர்ந்திருந்தேன். நான் ஊரில் யாரிடம் சென்று கதைத்தினாலும் ஊரில் எல்லோரும் என்னை விசரன் என்று சொல்லிவிடும். விசரன் என்றால் தமிழ்நாட்டில் பைத்தியம் என்று சொல்லிவிடும். அதை விலை என்று சொல்ல இயலாது. பிறகு அந்த பெட்டியிடம் கதைத்தினேன். அது பிள்ளையாக போட்டது. ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டது. என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள். புகையடித்ததனால் என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். சிறிது நேரம் களைத்து கொண்டு வார்த்தாள், புகை எடுத்தில்லா அம்மாவுக்காக. அம்மா எழும்புகோ, அம்மா எழும்புகோ என்று கதறினான். அம்மா எழும்ப இல்ல.
கையை பிடித்து பார்த்தால் நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு எனக்கு அன்றுதான் அர்த்தம் விளங்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டனன் நான். சாரி டாக்டர், சாரி. பெரிய 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 ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, ஃபைனலா எஸ்ஏசி அவர்கள் வந்து எஸ் சார், எஸ்ஏசி சார் வந்து என்னன்னா அவரோட பையனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. 2026 மகனே விஜய் ஜெயிச்சிட்டு வாடான்னு அப்படி சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பாரு? அதாவது சார், என் பிள்ளை வந்து இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார், என் பிள்ளைய நினைச்சு. உண்மையிலே அந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று பேசியிருப்பாரு. என்ன அடிக்கிறதுக்கு 1000 பேர் வெளியே நிற்கிறானா, என்னை அடிக்கிறதுக்கு என்னை பிடிச்சவன் வெளியே கோடி பேர் இருக்கான்னு சொல்லுவான் சார். அந்த மாதிரி என் பிள்ளையை ரசிக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான ரசிகர்களை நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவன் அவருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். ஏன்னா இந்த மாநாடு அவரை யாருன்னு காமிச்சிருச்சு சார். உண்மையிலே நான் ரொம்ப பிரமிச்சு போனேன் இந்த மாநாட்டை பார்த்து. என் மகன் மேலே இவ்வளவு பிரியத்தை வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆண்டவங்கள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் சார். நன்றி. தேங்க்யூ. பேரும் எவ்வளோ பெரிய ஒரு அழகான டான்சர்ஸ்ன்னு தெரியும். அண்ட் பிரியங்கா மேம், நீங்க வந்துட்டு அண்ணன் கூட ஒரு ஸ்டெப்பை மட்டும் இது பண்ணலன்னா நல்லா இருக்காது. பட் அதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அண்ட் பிரியங்கா இவங்க 2 பேரையும் பாராட்டுற விதமா 17,000 மேடை, 17 நாடுகள், 30 வருடங்களாக டெலிவிஷன் சினிமான்னு அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வராரு. மக்களை மகிழ்விக்கிறதுல எந்த குறையும் வந்து வைச்சதே இல்ல. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் பார்த்தோம். சோ அதுக்கு நம்ம சேர்ந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படினா ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு மிஸ்டர் அவர் ரோபோ சங்கர் சார். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகள் அழுவதியே அட பறவையும் அழ அறியாது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. பின்னாடி இருந்து எப்போதும் போல ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா என்ன ஆமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவர் இந்த அளவுக்கு எல்லாமே பண்றாருன்னா அதுக்கு பெரிய பக்கபலமா இருக்கிறது நீங்க தான். நாங்க எப்படி ரசிக்கிறோமோ அதை விட ஒரு படி ஜாஸ்தியா நீங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, அதை பார்த்து தான் அவர் மேலே ஆசைப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த 25வது வருடத்தை தொட போகிறேன் நான். ஸோ 1/4 நூற்றாண்டு அவரோட கையை பிடிச்சி நடந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். சூப்பர். இப்போ வந்து என்னாச்சு? என்ன தலை 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 ஓகே ஓகே. கடவுளே கடவுளே. அண்ணா டிஜிட்டல் ஸ்டார். அண்ணே, உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா கலகலப்பா இருக்கணும், ஆனா அதை விட தாண்டி கலாட்டாவா இருக்கணும். அது தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு ஒரே சாங்கா. ஆமாண்ணா. தளபதி வாய்ஸா? கூத்தா? கூத்துனா சாதாரணமானவன் கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும், உறக்க சொல்லணும், நல்லதை சொல்லணும், நல்லதே மட்டும் சொல்லணும். உங்க தம்பி, உங்க அண்ணன், உங்க தோழ, உங்கள் விஜய். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இனிமே பின்னாடி போறதுக்கான வேலையே இல்லை.
2026 கண்டிப்பா நான் வந்து இதே கலாட்டால அவார்டு வாங்குவேன்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ஃபைனலா எங்களுக்காக விஜயகாந்த் விஜயகாந்த் சார் அப்போலோவுக்கு வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி மாணவர்களோட நான் பேசும்போது என்னையவே நான் மறந்துடுறேன். இந்த டிஜிட்டல் அவார்டில் உங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி நீங்க சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். கேப்டன் சொல்ற உடனே ஒரு விஷயத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. கிரவுண்டில் இருக்க கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன் தான். தேங்க்யூ. என்னை விட்டா ஒரு நாள் ஃபுல்லா ஷோ பண்ணலாமா? உங்களை செலிப்ரேட் பண்றோம் தனியா, அது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த அவார்டு வந்து உங்க 2 பேருக்கான ஒரு அவார்டு. அப்போ ஒரு டான்ஸ் பார்த்தே ஆகணுமா இல்லையா? ஓகே, பாக்கெட் போட்டே ஆகணும். பாக்கெட். Galata Digital Stars 2024. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Supported by Anuj Styles, Ragangal Palavidam, Ovondrum, Ulagattaram. Powered by Sunland, Pisipillada Sunland Refined Sunflower Oil. Teranam Homes, brand of trust. Associate sponsor Darling. 2025 New Year deals, latest smartphone at lowest EMI. Shinlac Specialty Coating. Always shining Shinlac. Education partner Velamal Nexus. Food partner Topivapa Biryani. Sweet partner Nandini Sweets. Beverage partner British Empire Packaged Drinking Water.